ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஜூன் மாதத்திற்கான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம், த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். Proverbs 10:22 in NIV. The blessing of the Lord brings wealth, and he adds no trouble to it. என்னாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. Numbers 6:24 in NIV. The Lord bless you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளின் பெரிதான கிருபையினால் வருடத்தின் 5 மாதங்களை கடந்து இப்புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தை காண செய்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். வெப்ப மிகுந்த மே மாதத்திலும் வெப்பத்தினால் ஏற்படுகிற எல்லா தீமைகளுக்கும் நம்மை மறைத்து பாதுகாத்து சுகம் பலன் ஜீவனோடு இம்மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த கடவுளுக்கு நன்றி. சென்ற மாதத்திலும் உத்தமமான வாழ்வை வாழ்ந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மாதமும், அதாவது ஜூன் மாதம், மிகச் சிறப்பான மாதமாகும். பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கும் நம் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கல்வி ஆண்டின் ஆரம்பம். புதிய வகுப்பு, புதிய நண்பர்கள், புதிய ஆசிரியர்கள், புதிய பாடப்புத்தகங்கள், புதிய ஆற்றல், புதிய உற்சாகத்தோடு ஆரம்பிக்கப்படும் மாதமாகும். பள்ளியிலும் கல்லூரிகளிலும் இறுதி வகுப்பு படித்து முடித்த பிள்ளைகள் தொடர்ந்து மேற்படிப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் மாதம். இம்மாதத்திலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவன் ஞானம் ஆற்றல் வலிமை இவற்றை தந்து இப்புதிய கல்வி ஆண்டு சிறப்புற அமைய கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இம்மாதத்திலும் கர்த்தரின் ஆசீர்வாதம், த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வுலகத்தில் வாழும் எந்த மனிதனும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு காணப்படுகிறான் என்றால் அது உண்மையே. பொதுவாக ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லும்போது அது இவ்வுலக காரியங்களை தொடர்புடையதாகவே எண்ணுகிறோம். அதாவது நல்ல வளமான வாழ்க்கை, மிகுந்த செல்வம், நிலம், வசதியான வீடு, கார், சொத்து, சுகம் பெற்றுள்ள ஒருவரை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். ஆசீர்வாதம் என்ற சொல்லின் அகராதி அர்த்தம் மகிழ்ச்சி, செழிப்பு, அனுகூலம், நற்பேறு, நல் வாய்ப்பு, இன்னும் பல. இவ்வாசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லது யார் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக மனிதர்கள் அருளுகிற ஆசீர்வாதங்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை ஆசீர்வதிப்பது, அதாவது மனிதர்களை ஆசீர்வதிப்பது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதை படிக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை ஆசீர்வதித்ததை படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 1:15 அத்சால் காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து ஆசீர்வதித்தான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாமும் கூட மனிதர்கள் மூலம் நம் வாழ்வில் பெற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது நாம் மற்றவர்களை அவ்வாறு ஆசீர்வதித்திருந்திருக்கலாம். இரண்டாவதாக சாத்தான் அல்லது பிசாசு அருளுகிற ஆசீர்வாதம். பிசாசும் சாத்தானும் சில வேளைகளில் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவதாக கூறுவதை நாம் வேதத்தில் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சோதனையில் அதை நாம் காண முடியும். மத்தேயு 4:8-9 வசனங்களில் பிசாசு அவரை, அதாவது இயேசுவை, மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து அச்சோதனையை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மாறாக ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து கனியை புசித்தால் ஆசீர்வாதங்கள் உண்டு, சாகவே சாவதில்லை, கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று இவ்வாறு கூறியது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு சோதனையில் விழுந்து போனாள் என்று நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 3:1-6. இன்றும் நாம் வாழ்கிற சூழ்நிலைகளில் அநேக தீமையான சோதனைகளின் மூலம் பலவிதமான நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சாத்தான் நம்மை வழி நடத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். அது துவக்கத்தில் ஆசீர்வாதமாக தோன்றினாலும் முடிவில் அது வேதனையை மாத்திரம் தரும்.
ஆனால் இன்று நாம் தியானிக்கும் நீதிமொழிகள் 10:22 வசனத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமே நிலையானது, அதாவது நிலைத்து நிற்கிறது, உண்மையான வேதனை இல்லாத ஆசீர்வாதமாகும். இந்நாளிலும் அப்படிப்பட்ட கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லும்போது கடவுள் நம்மேல் அருளுகிற தயவு, ஈவு, நன்கொடை என்பதாகும். அது நமக்கு நிலையான மகிழ்ச்சியை தரும். மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் போதும் என்ற மனதையும், அதாவது மன திருப்தியை கொடுப்பதால் அது வேதனையாக மாறுவதில்லை. கர்த்தர் தம் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் என்று உபாகமம் 10:8 மற்றும் உபாகமம் 21:5 நாம் படிக்கிறோம். எனவே கர்த்தர் மோசேயிடம் ஆரோனும் அவன் குமாரரும் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது கூற வேண்டியதை என்னாகமம் 6:24 முதல் 26 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். ஆரோன் மூலமும் அவன் குமாரர் மூலமாகவும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கடந்து செல்லுகிறது. அவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக காணப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவும் தாம் பரமேறுவதற்கு முன்பு தம் கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார் என்று லூக்கா 24:50 படிக்கிறோம். எபேசியர் 1:3 பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று படிக்கிறோம். எனவே நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. ஆதியாகமம் 12:2. என்னாகமம் 6:24 முதல் 26 வசனங்களிலே ஆரோன் கூற வேண்டிய கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் 3 பகுதிகளை நாம் காண முடியும். முதலாவதாக பிதாவாகிய கடவுள் நமக்கு அருளுகிற பாதுகாப்பு, வசனம் 24. இரண்டாவதாக கிருபையின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு, வசனம் 25. இது கிறிஸ்துவின் மூலம் சாத்தியமாகிறது, எபேசியர் 2:8. மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம், வசனம் 26. பரிசுத்தாவின் நிறைவினால் நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம். இச்சமாதானம் சண்டை சச்சரவு இல்லாத வெறும் அமைதியை மட்டும் குறிப்பதில்லை, ஒரு முழுமையான நல்வாழ்வை குறிக்கும். ஆரோன் கூற வேண்டிய ஆசீர்வாதத்தில் 3 முறை கர்த்தர் என்கிற பதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே ஆசீர்வாதத்திற்கு காரணர், ஆதாரம் கர்த்தர் மட்டுமே என்பது தெளிவாகிறது. சங்கீதம் 67:6 தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர் மட்டுமே வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அருள்கிறார் என்றால் அது எவ்வாறு சாத்தியமாகும்? அல்லது யார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக நம்மை தாழ்த்தும் போது 2 சாமுவேல் 7:18 கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தாவீது கூறுவதை நாம் படிக்கிறோம். தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறான். இப்படிப்பட்ட நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் எம்மாத்திரம் என்று உணர்கிறான். எனவே கர்த்தரால் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே தன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவரீர் சொன்னீர் என்று 2 சாமுவேல் 7:29 தாவீது கூறுவதை நாம் படிக்கிறோம். நம் வாழ்விலும் அப்படிப்பட்ட தாழ்மை காணப்படுமே ஆனால் நாமும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக உண்மையுள்ளவளாய் இருக்கும்போது நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு மனிதன் தன் வாழ்வில் உண்மையுள்ளவனாக காணப்படும் போது அவன் கர்த்தரால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தன் வாழ்வில் மிகவும் அனுபவித்தான். ஆனால் அவன் வாழ்க்கை மிகவும் உண்மையுள்ளதானதொன்றாய் காணப்பட்டது. ஏற்பட்ட சோதனையில் விழுந்து பாவம் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்ட போதும் கர்த்தரின் பார்வையில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு விரோதமாகவும் தன் எஜமானுக்கு விரோதமாகவும் எவ்வாறு பாவம் செய்வது என்று சொல்லி அச்சோதனையை மேற்கொண்டான். கடவுளுக்கும் தன் எஜமானனுக்கும் முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான். எனவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அபரிதமாக தன் வாழ்வில் அனுபவித்தான். மூன்றாவது, நீதிமானாய் இருக்கும்போது நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல்
ஆசீர்வாதங்கள் தங்கும். அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் தங்கும். எனவே நாம் நீதிமான்களாக வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. வேதத்தில் அநேக இடங்களில் நீதிமான்கள் கர்த்தரால் பெறுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படிக்கிறோம். அதிகமாக சங்கீதம் மற்றும் நீதிமொழிகளின் புத்தகங்களில் அதை நாம் காண முடியும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? கர்த்தரின் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 34:15. கூப்பிடுதலை கேட்கிறார். சங்கீதம் 34:17. துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். 34:19. பூமியை சுதந்தரித்து என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். 37:22. கைவிடப்படுவதில்லை. 37:25. இக்கட்டு காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலம். 37:39. அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. நீதிமான்களாகிய நோவா, யோபு போன்றவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆதியாகமம் 17:1-2 ஆபிராம் உத்தமனாய் நடக்கும்போது அவனுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டு என்கிற உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 4வது, கர்த்தரின் வார்த்தைகள் அல்லது கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது. உபாகமம் 28:2 உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 3 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் ஒரு மிக பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே அவ்வாசீர்வாதங்களை நாம் படிக்கிறோம். மற்றும் லேவியராகமம் 26 3 முதல் 10 வசனங்களிலும் ஏற்ற காலத்தில் மழை, பூமியின் பலன், திருப்தியாக சாப்பிடுதல், தேசத்தில் சமாதானம், சத்துருக்களை துரத்துவதால் வீழ்ந்து போவார்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் செய்வார் என்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். 5வதாக அவரை விடாப்பிடியாக பற்றி கொள்ளும்போது. ஆதியாகமம் 32 24 முதல் 29 உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வருகிறபோது யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்த பின்பு தனித்திருந்து தேவனோடு போராடினான். வசனம் 26 என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். வசனம் 28 தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டதால் அவன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனியர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று படிக்கிறோம். லூக்கா 18 1 முதல் 7 வசனங்களில் ஒரு விதவை தனக்கு நியாயம் கிடைக்க ஒரு நியாயாதிபதியை எப்பொழுதும் தொந்தரம் செய்தாள். அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று கூறினான். வசனம் 7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பல வழிகள் உண்டு. ஆனாலும் இந்நாளிலும் மிக தெளிவாக கர்த்தரின் ஆசீர்வாதமே நிலையானது, வேதனையை தராதது என்று அறிந்து கொண்டோம். மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக் கொள்வதற்கான வழிகளையும் அறிந்து கொண்டோம். நம்முடைய தீர்மானம் என்ன? மனிதர்கள் சாத்தான் அருகிற நிலையற்ற ஆசீர்வாதத்தையா அல்லது வேதனையை கூட்டாத கர்த்தரின் ஆசீர்வாதத்தையா? எதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தீர்மானம் செய்கிறோம்? சிந்தித்து செயல்பட கடவுள் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி. அநேக வேளைகளில் நாங்கள் இவ்வுலகம் தருகிற அழிந்து போகிற ஆசீர்வாதமே சிறப்பானது என்று எண்ணி அதை நாடி சென்றிருக்கிறோம். மாறாக இந்நாளிலும் கர்த்தரின் ஆசீர்வாதமே நிலையானது, உண்மையானது, வேதனை இல்லாதது என்று அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ உம்முடைய பரிசுத்தாவின் ஒத்தாசையை தந்து வழிநடத்தியல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.